இன்னைக்கான மார்க்கெட்லயும் டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஒரு சூப்பரான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாங்க. நேத்து எப்படி நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணமோ, இன்னைக்கும் புக் பண்ணியிருக்கோம். நேத்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ரீவியஸ் கை வரைஞ்சு, அதாவதுங்க ஃபுல்லா வந்து ரெட்டா இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல. இங்க மட்டும் கிரீன் இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு பாயிண்டா இருக்கும் அப்படின்னா. அத மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம். அது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து அதை மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு, ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சுச்சு. சென்செக்ஸ்லேயே இருக்கட்டும், நிஃப்டிலேயே இருக்கட்டும், டார்கெட் தான் ஹிட் ஆச்சு. நேற்றும் அதே மாதிரி நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு. பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் சொதப்பிருச்சு. கரெக்டாக வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு திரும்ப மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டு தான் கீழே வந்து வந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் ரீசெண்ட் டேஸாக இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கேன். நிஃப்டி சென்செக்ஸில் நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு. நான் பேங்க் நிஃப்டியில் இப்போ ட்ரேடு வந்து பண்ணுறது கிடையாது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போதைக்கு நிஃப்டியில் சென்செக்ஸில் தான் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், அதே மாதிரி ஸ்டாக்லையுமே நான் ட்ரேடு வந்து பண்ணுறேன். சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே வந்து நம்ப வேணாம். நேற்றோட வீடியோ வந்து பாருங்கள். நான் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கேன்னா, அதாவது நிஃப்டியில் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் 24,670 இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தேன்னா, இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்புங்க. சரிங்களா? எடுத்த உடனே யாரையுமே வந்து நம்பக்கூடாதுங்க. ஓகே, இன்னைக்கான மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் போயிருக்கு. அதாவதுங்க ஒரு வி டைப்பில் போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட முடியாது. வி டைப்பில் போயிட்டு மேலே வந்து வந்திருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக வந்து ட்ரேடு வந்து பண்ணிட்டோம். நாளைக்கும் இதே மாதிரி ட்ரேட் வந்து பண்ண முடியுமா? எது முக்கியமான பாயிண்ட்? திரும்பியும் மார்க்கெட் கீழே வந்து வந்துருச்சு, ஃபுல்லாக வந்து கீழே வந்து போயிடுமா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் பற்றியுமே பார்க்கலாம். அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக 2 புத்தகம் எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2. இந்த மாதிரி ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும். ஒன்றுமே தெரியாது ப்ரோ, ஜீரோவில் இருக்கேன் நான், அங்கிருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கற்றுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த புக்கை ஒரு டைம் வந்து படிங்க. நாலேஜுக்காக காசு செலவு பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. இந்த புக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு படிக்கலாம், ஒரு 10 பேர் கூட படிக்கலாம் இல்லையா? ஏன்னா புத்தகத்தில் இருக்கிறது எந்த ஒரு கோர்ஸ்லையுமே வந்து இருக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்றும் வந்து சொல்லித்தரும் உங்களுக்கு. படித்த மேக்ஸிமம் பேர், எல்லாருமே சொல்லலாங்க, மேக்ஸிமம் பேர் இந்த புத்தகத்துக்கு நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக படித்து முடிச்சுட்டு நல்ல ரேட்டிங் தான் கொடுப்பீங்க. அதே மாதிரி புத்தகம் படித்து முடிச்சுட்டு கோர்ஸ் வந்து தேவைப்படுது ப்ரோ, நீங்கள் கோர்ஸ் எடுத்தால் நல்லா இருந்த மாதிரி தோணுது அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே கோர்ஸ் வந்து கொடுத்துட்றேன். ஒரு 3 hours வந்து இருக்கும். ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஸ்விங் ட்ரேடிங் எல்லாத்துக்குமே கோர்ஸ் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த 2 புக்கு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளுங்க. வாங்கினா மட்டும் கிடையாதுங்க, படித்து முடிச்சுட்டு என்கிட்ட கேளுங்க. அந்த கோர்ஸ் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன். புக்கும் படிச்சுட்டு அந்த வீடியோவும் பார்த்துட்டு என்னோட யூடியூப் சேனலுக்கு வீடியோவும் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், 1 monthல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படும். நீங்கள் ட்ரேடு பண்ணுற விதமே வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உழைப்பு போடாமல் ஊதியம் கிடைக்காது. ஓகேங்க, முதல்ல நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக 5 நாட்கள் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்களாக பங்குச்சந்தை கீழே வந்து வந்திருக்குது. ஓகே, இப்போது பங்குச்சந்தை ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பணும் அப்படின்னா முதல்ல பிரேக் அவுட் பண்ண வேண்டியது 23,870. அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஓகே டவுன் ட்ரெண்ட் திரும்புகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சொல்ல முடியும். அதுவே இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, 23,240, இதை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பங்குச்சந்தை டவுனுக்கே திரும்புது. ஒரு 3 மாதம் கூட கீழே வந்து போகலாம். அது வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி வரைஞ்சு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் இப்படி வரைஞ்சு பார்க்கும்போது என்னங்க தெரியுது உங்களுக்கு? இதோட ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் உடச்சிருச்சா? இது வந்து அப் ட்ரெண்ட். ஏன் அப் ட்ரெண்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் கையை விட இந்த ப்ரீவியஸ் கை பெருசாக இருக்குது, இந்த ப்ரீவியஸ் கையை விட இந்த ப்ரீவியஸ் கை பெருசாக இருக்குது. எந்த ஒரு ப்ரீவியஸ் லோவுமே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டே வந்து பண்ணல. ஒரு படி மாதிரி மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் தான், கிளியரான அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் திரும்பணும் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டையாச்சும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு என்ட்ரி அப்படின்னா 23,240 தான். இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து போவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ட்ரெண்டை கண்டுபிடிச்சி ட்ரேடு வந்து பண்ணுங்க. ட்ரெண்டை வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து பாருங்க. நீங்கள் எல்லாத்திலையும் லாபம் வந்து பண்ணலாங்க. ஆப்ஷன் பையிங்கில் மட்டும் கிடையாது, செல்லிங்லையும் பண்ணலாம், ஸ்டாக்கில் நிறைய வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரெண்டை வந்து கண்டுபிடிச்சி ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா. சரி, ஓகே. இப்போது நாளைக்கான மார்க்கெட்டில் 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது இதுதாங்க.
5 மினிட்ல கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. ஆனால் 1 ஹவரில் இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ளே பண்ணிவிட்டு மேலே வந்து வந்துட்டாங்க. ஸோ நாளைக்கு அப்படி வரமாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, 24,490 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கை இங்கே ஒன்று இருக்குது, நாளைக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படிங்கிறனால ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறனால இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்துருக்கு இல்லையா, 24,700 அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம். இன்னும் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் கொடுப்பேங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சி அண்ட் பியில் ஒரே நேரத்தில் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க, ஒரே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து போடுவாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஒன்று இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுக்குறேன். சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறேன், சும்மா வந்து மேலே கீழே வந்து கொடுக்கல. சரிங்களா, ஸோ ப்ரீவியஸ் கை கொடுத்தாச்சு. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட் ஓகே சேம் பாயிண்ட் தாங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த இடத்துல 24,700 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து போகலாம். அதுவே ப்ரீவியஸில் கொஞ்சம் மாறும். இந்த இடத்துல 24,470 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அடுத்து அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாங்க. சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு நான் சொன்ன மாதிரி அப் ட்ரெண்டில் தான் இருக்குதுங்க. ட்ரெண்டை வந்து நம்ம ஃப்ரெண்டாகவே பார்த்து ட்ரேடு வந்து பண்ணலாம். இப்போதைக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட் ஒன் டேயில் 82,670. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இங்கே தான் இருக்குதுங்க. டவுன் ட்ரெண்ட் திரும்பணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா, 1 ஹவரில் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இதுதான். ஒரு மார்னிங் ஸ்டாரை போட்டுட்டு மேலே வந்து வர பார்க்குறாங்க. நாளைக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல ட்ரேடு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் லோ 80,600ங்க. இது கீழே வந்து பிரேக் அவுட் ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து வரலாம், பார்க்கலாம். டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி 1 ஹவரில் ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. பட் நாளைக்கு என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணணும் இல்லையா. நிஃப்டியில் எப்படிங்க இருந்துச்சு, நிஃப்டியில் இந்த ஒரு கேண்டிலை யூஸ் பண்ணோம், நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சோம். இப்போது சென்செக்ஸில் அதே மாதிரி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி தான் வச்சுருக்கேங்க. ஓகே, கொஞ்சம் மாற்றி இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். 81,290 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து சேம் பாயிண்ட் தான். ப்ரீவியஸ் லோ மட்டும் கொஞ்சம் வந்து மாறுது. 80,490 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, கீழே வந்து போகலாம். 81,290 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். சரிங்களா, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டி சொதப்பிட்டாங்க. கொஞ்ச நாள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேடு வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். பட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேடு பண்ணி லாபமே பண்ண முடியாது அப்படின்னா அப்படி சொல்லலைங்க. அதுலேயும் லாபம் வந்து பண்ண முடியும். நான் நிறையா பேங்க் நிஃப்டியில் லாபம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ்பைரி டே வந்து அதில் கிடையாது. ஆப்ஷன் பையிங் வேணால் பண்ணலாம், செல்லிங் வந்து பண்ண முடியாது அதில் என்னால் இப்போதைக்கு. சரிங்களா, ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 55,890. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 53,520. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ஒன் டேயில் கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். ஒரு 20 நாட்களாகவே பங்குச்சந்தை சைடுவேஸில் வந்து இருக்கிறாங்க. மேலேயும் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய ஒரு ட்ரெண்டாக வந்து இருக்கும் அது. ஓகே, 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸில் இந்த ஒரு பாயிண்ட் தான். அதை என்ன பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் பண்ணல. 54,520 இருக்கு இல்லையா, இதை ஒரு வேளை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா லாபம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து தேடணும் இந்த இடத்துல. ஸோ 55,990 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு நல்ல ஒரு ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் டார்கெட் கூட ஹிட் ஆகலாம். சரிங்களா, 55,100 இருக்கு இல்லையா, இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 54,520 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம். இன்றைக்கி நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நேற்று கொடுத்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் லாபம் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வந்தோம், என்ட்ரி கொடுத்தோம், ப்ராஃபிட் பண்ணோம், லாஸ் பண்ணோம், அப்படியே போயிட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. கற்றுக்க வந்து பாருங்கள். நான் ஏன் ப்ரீவியஸ் லோ கொடுக்குறேன், ஏன் ப்ரீவியஸ் கை கொடுக்குறேன், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் வரைகிறேன், இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. நீங்களாவும் ஓனாக வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும். நான் இல்லை அப்படின்னாலுமே நீங்களாவும் ஓனாக வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ நாளைக்கான நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்து போச்சு இந்த வாரம்.
வாரத்தோட கடைசி நாள் மேபி ஸ்டாப் லாஸ் கூட எனக்கு வரலாங்க. இந்த வாரம் நல்லா வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பங்குச்சந்தைனால அப்படி தானே, இந்த மாதிரி ரெட்டு க்ரீனாக வந்து இருக்குது இல்லையா, இதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டுமே இருக்கும். சில நாட்கள் வந்து இந்த மாதிரி நல்லா க்ரீனாக ப்ராஃபிட்டாக மேலே கொடுத்துக்கிட்டு இருக்கும். சில நாட்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெட்டாக வந்து லாஸாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்கும். அதை மனசில் வந்து எடுத்துக்கோங்க, அதை மைண்ட் பிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்படி தான் பங்குச்சந்தை வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து தயார்படுத்திக்கிட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயமாக லாபம் வந்து பண்ணுவீங்க. அடுத்த தொழிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.